ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு கோட் மில். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் சீரிஸில் புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இருக்க போது. இந்த ப்ராப்ளமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் nth நோட் ஃப்ரம் எண்ட் ஆஃப் லிஸ்ட். அதாவது லிஸ்ட் கிடையாது, லிங்க்டு லிஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ அதை ஷார்ட் ஃபார்மில் அவங்க லிஸ்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, கொடுத்துருக்க கொஸ்டின் படிப்போம் நம்ம. கிவன் த ஹெட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் ரிமூவ் த nth நோட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட் அண்ட் ரிட்டர்ன் இட்ஸ் ஹெட். அதாவது எனக்கு ஒரு லிங்க் லிஸ்டோட ஹெட் நோடு மட்டும், அதாவது ஹெட் நோடோட அட்ரஸ் மட்டும் எனக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து எனக்கு nth நோட ரிமூவ் பண்ணணும். nthங்கிறது வந்து ஒரு பொசிஷன், அதாவது ஏதோ ஒரு பொசிஷன், அதாவது அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய நோட வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த பொசிஷன் வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து கிடையாது, எண்டிங்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதான் வந்து இங்க எண்ட் ஆஃப் த லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஹெட் நோட வந்து ரிட்டர்ன் பண்ணா போதும். ஸோ இதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஓகே, நான் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற, புரியுதான்னு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அதாவது 5 டேட்டா உள்ள ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு எனக்கு ஹெட் மட்டும் தான் எனக்கு இன்புட்டா கொடுப்பாங்க. அதே மாதிரி எனக்கு எத்தனாவது நோட வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்க பொசிஷன் வந்து 2. ஸோ எனக்கு செகண்ட் பொசிஷன் இருக்கக்கூடிய நோட வந்து ரிமூவ் பண்ணணும். அது வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து கிடையாது, எண்டிங்ல இருந்து. ஸோ எண்டிங்ல இருந்து செகண்ட் பொசிஷன் இது எனக்கு 5 வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், 4 வந்து செகண்ட் பொசிஷன். ஸோ 4 வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் வந்து எனக்கு 1 2 3 5. ஸோ அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதுல வந்து எனக்கு ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கு, அதாவது ஒரே ஒரு நோடு தான் இருக்கு. ஸோ எனக்கு வந்து அதே மாதிரி எனக்கு ஒரே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற நோட ரிமூவ் பண்ணணும், அது லாஸ்ட்ல இருந்து. ஸோ ஒன்னே ஒன்று இருந்தா லாஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட்லயும் ரெண்டுலயுமே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஒன்னே ஒன்று தான். ஸோ இதை டேரக்டா ரிமூவ் பண்ணா போதும். அதே மாதிரி அவுட்புட் வந்து எனக்கு எம்டியா வருது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா எனக்கு 1 2 2 டேட்டா இருக்கு, 2 நோட் இருக்கு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனை ரிமூவ் பண்ணணும் லாஸ்ட்ல இருந்து. ஸோ எனக்கு 2 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அவுட்புட் வந்து 1. ஓகே, இப்போ இதை வச்சு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பொசிஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ பேஸ் பண்ணி நான் லிங்க் லிஸ்டோட எண்ட்ல இருந்து அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய நோட வந்து ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய லிங்க் லிஸ்ட் நான் அவுட்புட்டா கொடுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது எப்படி வந்து நம்ம பைத்தான்ல சால்வ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து அல்காரிதம் மேக் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ கொடுத்திருந்த கொஸ்டின்ல எக்ஸாம்பிள் 1 வந்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அதுல வந்து n வந்து 2ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ n வந்து 2னா எனக்கு இந்த ஃபோர்த் நோடு, அதாவது நாலாம் நம்பர் டேட்டா உள்ள நோட வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ நார்மலா வந்துட்டு இது எல்லாரும் எப்படி வந்து திங்க் பண்ணுவாங்க, இதை சால்வ் பண்றதுக்கு எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் ஒரு அல்காரிதம் சொல்றேன். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஐடியா தோணுது, அது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ அந்த அல்காரிதம் சொல்றேன். அதே மாதிரி இதை வந்து வேற எந்த அல்காரிதம், அதாவது கொஞ்சம் எஃபிஷியன்டான அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி தரேன். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா யோசிக்கக்கூடியது என்ன பண்ணுவீங்க, நான் ரெண்டாவது பொசிஷன்ல கூட நோட ரிமூவ் பண்ணணும். ஸோ ரெண்டாவது பொசிஷன் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டாவதுனா நான் ஜஸ்ட் வந்துட்டு இங்க இருந்து ரெண்டாவது பொசிஷன் என்ன இருக்கோ நான் அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணா போதும். பட் இந்த இடத்துல இந்த கேஸ்ல வந்துட்டு எனக்கு லாஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம இந்த லிஸ்டோட மொத்த லென்த் எடுத்துக்குவோம். அதாவது லிங்க் லிஸ்ட், நான் வந்து ஷார்ட் ஃபார்ம்ல லிஸ்ட்னு சொல்றேன். ஸோ இந்த மொத்த லிங்க் லிஸ்டோட லென்த் எடுத்துக்குவோம். அதே எனக்கு நார்மல் லிஸ்ட்னா வந்து ஜஸ்ட் வந்து லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் லிங்க் லிஸ்ட் அப்படி ஒரு லென்த் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே வந்து எனக்கு நோட்ஸா இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த கொடுத்துருக்கூடிய ஹெட்ல இருந்து கடைசி டெயில் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பாயிண்டா மூவ் பண்ணிட்டே போவோம். மூவ் பண்ணி மொத்தம் எனக்கு எவ்வளவு லென்த் வருதுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லென்த் வந்து 5 வருதா, ஸோ 5 வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நான். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நான் இந்த 5ல இருந்து இந்த 2 வந்து மைனஸ் பண்ணிடலாமா? ஏன்னா வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டாவது நோடுனா நான் 0ல இருந்து 2க்கு போவேன். அது எனக்கு எண்டிங்ல இருந்து செகண்ட் நோடு என்ன பண்ணுவோம், நம்ம மொத்த லென்த்ல இருந்து கொடுத்துருக்கூடிய வேல்யூ மைனஸ் பண்ணா போதும்ல. எனக்கு எந்த நோட ரிமூவ் பண்ணுமோ அந்த நோடு எனக்கு கிடைச்சிரும்ல. அதாவது 5 - 2 என்ன வருது, எனக்கு 3 வருதா. அதாவது தேர்ட் நோடுக்கு அப்புறம் உள்ளது. அப்ப எனக்கு இங்கிருந்து இதுக்கு அப்புறம் உள்ளது நான் ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிருந்து 3 நோட ரீச் பண்ணிடுவேன். அதாவது இங்க என்ன வேல்யூ வருதோ நான் இங்க ஸ்டார்டிங்ல இருந்து தேர்ட் நோடுக்கு போய்க்கிறேன். போயிட்டு இதுக்கு அப்புறம் உள்ள நோட வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்றது மீன்ஸ் இங்கிருந்து இதுக்குள்ள பாயிண்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு இங்கிருந்து நான் டைரக்டா இதுக்கு பாயிண்டர் வந்து நான் கொடுத்துறேன், அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும், இந்த நோடு வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடுமா? சோ இதைத்தான் வந்து நம்ம நார்மல் அப்ரோச்ல பண்ணுவோமா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கிளாஸ்ல வந்து 5 பெஞ்ச் இருக்கு. சரியா? இப்போ இந்த 5 பெஞ்ச்ல வந்துட்டு கிளாஸ் ஸ்டாஃப் வந்து சொல்றாங்க, லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது பெஞ்ச்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது பெஞ்ச்னா எனக்கு இதுதான் எனக்கு லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது பெஞ்ச். சோ லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது பெஞ்ச் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெஞ்சுக்கு போவோம். லாஸ்ட் பெஞ்ச்னா என்ன பண்ணுவோம், இங்க இருந்து கவுண்ட் பண்ணிட்டே போய் எனக்கு எது வந்து எண்ட், அதாவது அந்த கிளாஸோட எண்டை வந்து ரீச் ஆகுதோ அது வரைக்கும் போய்க்கிறோம். அங்க இருந்து ரெண்டாவதுக்கு வர்றோமா? சோ அதைத்தான் வந்து நம்ம இங்க அச்சீவ் பண்ண ட்ரை பண்றோம். பட் என்ன பண்றோம், நம்ம இங்க இது வந்து எனக்கு ஒன் வே லிங்க் லிஸ்ட், அதாவது சிங்கிளி லிங்க் லிஸ்ட். சோ சிங்கிளி லிங்க் லிஸ்ட்ல வந்துட்டு எனக்கு ஒன் வே மட்டும் தான் போக முடியும், திரும்ப வர முடியாது. சோ அதனால என்ன பண்றோம், ஒரு வாட்டி போயிட்டு மொத்த லென்த் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் திரும்ப வந்துட்டு எந்த நோட ரிமூவ் பண்ணணுமோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பொசிஷனை வந்துட்டு லென்த்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5ல இருந்து 2 ரிமூவ் பண்ண என்ன வரும், எனக்கு தேர்ட் வரும். சோ எனக்கு இது வந்து எனக்கு லாஸ்ட் இருந்து செகண்ட் பெஞ்ச் கிடையாது, இதுக்கு அப்புறம் உள்ளதா லாஸ்ட் இருந்து செகண்ட் பெஞ்ச். சோ அதுக்காக தான் வந்துட்டு இங்க 3க்கு அப்புறம் உள்ளதை நான் ரிமூவ் பண்ண சொல்றேன். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஏன் வந்து நான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்துட்டு 4வது பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் எந்திரிச்சு நில்லுங்க, அதை சொல்றதுக்கு பதிலா அவங்க வந்து லாஸ்ட்ல இருந்து 2வது பெஞ்ச் எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதான் இங்க பண்ண போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து 4வது நோடு என்னவோ அதை ரிமூவ் பண்ணுடா, அதை பண்றதுக்கு பதிலா அவங்க கடைசியில இருந்து 2வது நோடு எதுவோ அதை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து நார்மலா எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு ஐடியா, அதாவது ஒரு அல்காரிதம் வச்சுக்கலாம். இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். சோ இப்படி பண்றதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. ஓகே, இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் குயிக்கா.
இந்த லிஸ்ட்டோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது நான் இந்த லிஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து டிராவல்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. அதாவது இதில் கூட எல்லா நோட விசிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த லிஸ்ட்டோட லென்த் எவ்வளவோ அத்தனை டைம் வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 இருக்கா, ஸோ 5 ஆப்ரேஷன் நான் பண்ணுறேன். ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒஸ்ட் கேஸ் அதை எடுத்துக்கிறேன். சரியா, இந்த இடத்துல n 1 எடுத்துக்கிறேன். n 1னா இது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 5லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டு 4 வரும். ஸோ மறுபடியும் வந்து நான் 4 ஆப்ரேஷன் சேர்த்து பண்ணணுமா, அதான் மறுபடியும் இங்கே 4க்கு போகணும்ல நான். ஸோ 5 + 4 எவ்வளோ வருது, எனக்கு 9. ஸோ இதில் வந்து மொத்தம் எனக்கு 9 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஆப்ரேஷனோட கவுண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா, அதாவது ஆக்சுவல் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இங்கே O of n தான் வரும். ஃபர்ஸ்ட் கேஸில் வந்துட்டு O of 2n வரும். இப்படி வச்சுக்கோங்க, O of 2n. இதுதான் வந்து இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, இப்போ நான் ஒரு அல்காரிதம் சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ அந்த அல்காரிதமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டர் அல்காரிதம். ஸோ நம்ம நார்மலாக வந்து 2 பாயிண்டர் அல்காரிதம் வந்து அரியில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இங்கேயும் இருக்கும். பட் வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சிடும். ஸோ இந்த அல்காரிதத்துக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, இப்போ நம்மளோட ஆக்சுவல் அல்காரிதம் எப்படி நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம்னா, நான் 2 பாயிண்டர் எடுத்துக்க போறேன். ஓகே, இந்த 1 வந்து நான் ஃபாஸ்ட் பாயிண்டர்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்க போறேன். இன்னொன்று வந்து ஸ்லோ பாயிண்டர்னு வச்சுக்க போறேன். இது ஏன் ஸ்லோ ஃபாஸ்ட்னு பேர் வந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு இதில் நான் இங்கே அதை மூவ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 2 பாயிண்டர் வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு இடத்துல செட் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து நான் என்னோட லிங்க் லிஸ்டோட ஹெட்ல வந்து நான் செட் பண்ணிக்க போறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுக்கோங்க, F1 வச்சுக்கிறேங்க. என்னோட ஸ்லோ பாயிண்டர் வந்து இதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே Sன்னு வச்சுக்கிறேன். அதாவது ஹெட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க, நான் ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கேன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், எனக்கு n வந்து 2ன்னு கொடுத்துருந்தாங்களா. ஸோ இப்போ என்ன பண்றேன், நான் இந்த nல எவ்வளோ வேல்யூ இருக்கோ அவ்வளோ வாட்டி இந்த ஃபாஸ்ட் பாயிண்டரை நான் மூவ் பண்ண போறேன். அப்போ எனக்கு ஃபாஸ்ட் பாயிண்டர் எனக்கு எங்க இருக்கும், இங்கிருந்து 1 2 இங்கே வந்துருமா. ஓகே, இப்போ நான் இங்கிருந்து இதை எரேஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க, இந்த ஸ்லோ பாயிண்டருக்கும் ஃபாஸ்ட் பாயிண்டருக்கும் இடையில எவ்வளோ டிஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. 2 நோடு தானே இடையில டிஃபரன்ஸா இருக்கு. அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 3 இருக்கு. பட் எனக்கு இடையில வந்துட்டு எவ்வளவு நோட்ஸ் வந்து கவர் பண்ணுது, எனக்கு 2 நோட்ஸ் வந்து கவர் பண்ணுது. ஓகே, நான் 2னே வச்சுக்கிறேன். அதாவது நான் இங்க வந்து இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 டைம் மூவ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு இதுக்கு இடையில வந்து 2 ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2 பாயிண்டர் வந்து ஒரு சர்டன் கேப்ல இருக்கு. அந்த கேப் வந்துட்டு எனக்கு இந்த என்னோட வேல்யூ எவ்வளவோ அவ்வளவுதான் இருக்கும். ஸோ இது ஏன் இப்படி நான் கொண்டு வரேன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இது 2 செட் பண்ணேன், 1 வந்து நான் மூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நான் இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் இருக்குல்ல, இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இந்த கடைசி நோட ரீச் பண்ற வரைக்கும் 2 நோடையும் வந்து சேமா நான் மூவ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் F வந்து இங்க மூவ் பண்றேன்னா F வந்து இங்க வந்துருச்சு. அப்போ எனக்கு S வந்து இங்க வந்துருமா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் இன்னொரு வாட்டி மூவ் பண்றேன். ஸோ எனக்கு இங்க வந்துருமா. ஓகே, எனக்கு S வந்து அப்போ இங்க வந்துரும். மறுபடியும் வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் நான் இன்னொரு வாட்டி மூவ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க எதுவும் இல்லை ஏன் அங்க போறேன்னு சொல்லி கேட்க கூடாது. இந்த இடத்துல வந்துட்டு லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு நோட்லயும் ஒரு டேட்டா ஒரு பாயிண்டர் இருக்குமா. ஸோ நான் என்ன பண்றேன், கடைசி நோட வந்து ரீச் பண்ற வரைக்கும் போகணும். ஸோ எனக்கு கடைசி நோட்னா வந்துட்டு இந்த 5க்கு அப்புறம் வந்து நல்லன்னு சொல்லி நம்ம பாயிண்ட் பண்ணிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. ஸோ அந்த நல்ல வந்து ரீச் பண்ற வரைக்கும் நான் போறேன். ஸோ எனக்கு இப்போ இங்கே F போதுன்னா என்ன ஆகும், மறுபடியும் நான் S வந்து எனக்கு இங்கே வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த F பாயிண்டர் அதாவது ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து கடைசி நோட ரீச் பண்ண உடனே நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ அது வரைக்கும் நான் 2 வந்து ஈவனா மூவ் பண்ணிட்டே வந்திருக்கேன். சரியா, ஸோ இப்போ பாருங்க, இந்த ஸ்லோ பாயிண்டர் எந்த இடத்துல இருக்கு, கடைசியிலிருந்து 2 நோடு முன்னாடி இருக்கா. அப்போ இந்த ஸ்லோ பாயிண்டருக்கு அப்புறம் உள்ள நோட வந்து நான் ரிமூவ் பண்ணா போதுமா, எனக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய nth பிளேஸ்ல இருக்கக்கூடிய நோடு ரிமூவ் ஆயிடுமா. ஜஸ்ட் இங்க பாருங்க, இந்த ஸ்லோ பாயிண்டர் இப்போ இங்க இருக்கு. நான் என்ன பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது ஏன் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன், புரியும். இப்போ ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் இந்த ஸ்லோ பாயிண்டருக்கு அப்புறம் உள்ள நோடு எதுவோ இந்த 4th எதுவோ, இப்போ நான் இங்க இருந்து 3ல இருந்து இந்த 4 பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்டரை எடுத்துட்டு இங்க இருந்து நான் 5க்கு பாயிண்ட் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஸோ என்னோட 4th நோடு இப்போ ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம இப்படி பண்றதுனால ஈஸியா வந்துட்டு இந்த நோட வந்து ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இது ஏன் பண்றோம்னு சொல்லி சொல்றேன் பாருங்க, புரியுதான்னு பாருங்க. இப்போ நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன, கடைசியில இருந்து இந்த பொசிஷன் என்னவோ அந்த பொசிஷன்ல இருக்கிற நோட வந்து ரிமூவ் பண்றது. அப்ப நான் கடைசியில இருந்து அந்த நோட ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் என்னோட பாயிண்டரை நான் அங்க எக்ஸாக்டா வந்துட்டு எந்த நோட ரிமூவ் பண்ணணுமோ அங்க கொண்டு போகணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன், 2 பாயிண்டரை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த 2 பாயிண்டருக்கு இடையில இருக்க கேப்பை நான் ஸ்டார்டிங்லேயே வந்து நான் 2 நோடு அதாவது எண்ணில் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கோ அவ்வளோ டிஃபரன்ஸ் உள்ள மாதிரி இருக்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ணிட்டேன்ல. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் நான் 2 வந்து அட் டைம்ல மூவ் பண்ண எனக்கு என்ன ஆகும், இந்த 2வது பாயிண்டர் வந்து லாஸ்ட் ரீச் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டர் வந்து கண்டிப்பா வந்து இடையில 2 ஸ்பேஸ் உள்ள 2 ஸ்பேஸ் விட்டு தானே வந்து எனக்கு தள்ளி இருக்கும். அதாவது சிம்பிளா சொல்ல போனா கடைசியில இருந்து இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய நோடு என்னவோ அதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கும். சோ அப்படிதானே இருந்துச்சு. இப்போ இங்க பாத்தீங்களா, எனக்கு ஸ்லோ பாயிண்டர் வந்து எனக்கு எந்த நோட ரிமூவ் பண்ணணுமோ அதுக்கு முன்னாடி இருக்கா. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு கடைசியில இருந்து ஒரு சர்டன் பொசிஷன்ல உள்ள நோட வந்து நான் ரிமூவ் பண்ணணும். சோ அப்ப என்ன பண்ணணும், நான் அந்த பொசிஷனுக்கு முன்னாடி நான் போகணும். எனக்கு அதை ரீச் பண்றதுக்கு ஒரே வழி என்ன, நான் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் போயிட்டு அது லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் வந்து திரும்ப எனக்கு அதே பொசிஷனுக்கு வரலாம். சோ இது வந்து ஒரு வழி. இதை வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி ஆப்டிமைஸ் பண்றது, நான் இன்னொரு பாயிண்டர் எக்ஸ்டர்னலா எடுத்துக்கிறேன்.
அதை எடுத்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து இந்த என்னோட வேல்யூ எவ்வளோ அதுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அப்படி செட் பண்ணிட்டு நான் ரெண்டையும் வந்து ஈவனாக நான் மூவ் பண்ணிட்டே போகும்போது இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து எப்போ நான் கடைசி நோட வந்து ரீச் பண்ணுதோ அப்போ எனக்கு ஸ்லோ பாயிண்டர் வந்து கண்டிப்பாக வந்து நான் எந்த நோட ரிமூவ் பண்ணணுமோ அந்த நோடுக்கு முன்னாடி தானே இருக்கும். நீங்க சும்மா அசியூம் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த கிளாஸ் ரூம்லக்கே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இங்க ஒரு 5 பெஞ்ச் இருக்கு. இப்போ நான் லாஸ்ட்ல இருந்து 2வது பெஞ்ச் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், இங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் நிக்க வச்சுக்கிறேன். சரியா? ஓகே. அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஒரு ஸ்டூடெண்ட் நிக்க வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், நான் லாஸ்ட்ல இருந்து 2வது பெஞ்ச்னு சொன்னாங்களா, அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க பையனை நான் 2 வாட்டி மூவ் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு இந்த பையன் இங்க வந்துருவான். 1 2 இங்க வந்துருவானா, அதாவது தேர்ட் பெஞ்சுக்கு வந்துருவான். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், நான் இந்த பையன் வந்து கடைசி பெஞ்ச் ரீச் பண்ற வரைக்கும், கடைசி பெஞ்ச்னா வந்து கடைசி பெஞ்ச் கிடையாது, இந்த செவுத்தை ரீச் பண்ற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதாவது கடைசி பெஞ்சுக்கு முன்னாடி செவுரு இருக்கும்ல, அந்த செவுரு வரைக்கும், இந்த செவுத்தை ரீச் பண்ற வரைக்கும் நான் 2 பேத்தையும் ஒண்ணா நடக்க சொல்றேன். இப்போ அப்ப என்ன பண்ணுவான், இவன் வந்து இங்க போவான், இவன் இங்க வருவான். அப்ப இவன் இங்க, அடுத்து இவன் இங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு இவன் இங்க போவான், இவன் இங்க வருவான். சோ இங்க இங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இவன் செவுத்தை ரீச் பண்ணுவான், இவன் இங்க வந்துருவான். இப்ப பாருங்க, இப்ப கடைசில இருந்து 2வது பெஞ்ச்னா அது எங்க இருக்குது, இவனுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கு. அதானே? இது ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இவனுக்கும் உள்ள இடையில கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நான் 2ன்னு சொல்லி நான் 2 இருக்க மாதிரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். அவனுக்கு அதாவது அவனை வந்து ஒரு 2 பெஞ்ச் முன்னாடி போடான்னு சொல்லி அவனை முன்னாடி தள்ளி விட்டேன். இப்போ வந்து 2 பேத்தையும் அட் அ டைம் நடக்க சொன்னா என்ன ஆகும், எனக்கு அவ கடைசி பெஞ்ச் ரீச் பண்ண உடனே அந்த 2வது கடைசில இருந்து 2வது பெஞ்சுக்கு முன்னாடி பெஞ்ச் எதுவோ அங்க போயிருவான் இவன். சோ அதைத்தான் வந்து இந்த ஸ்லோ பாயிண்டர் பண்ணிருக்கு. சோ இந்த ஸ்லோ பாயிண்டருக்கு அப்புறம் உள்ள நோட வந்து ரிமூவ் பண்ணா முடிஞ்சது, எனக்கு டோட்டல் சொல்யூஷன் எனக்கு சால்வ் ஆயிடும். அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து இந்த இடத்துல நம்ம 2 பாயிண்டர் கிரியேட் பண்றோம்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம எவ்வளவு ஆபரேஷன் பண்றோம்னு சொல்லி பார்த்தலாமா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் இந்த ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் செட் பண்ணல, அதெல்லாம் வந்து ஆபரேஷன் கிடையாது. அதை மூவ் பண்ணா மட்டும் தான் ஆபரேஷன். சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து நான் 2 வாட்டி மூவ் பண்ணேன். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 ஆபரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து நான் கடைசியில ரீச் பண்ற வரைக்கும் நான் ஒவ்வொன்றா மூவ் பண்ணிட்டே போனேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதோட லென்த் அப்படியே நம்ம எடுத்துக்குவோம், 5ன்னு எடுத்துக்குவோம். சோ 5 + 2 வந்து 7. ஓகே, சோ மொத்தமா வந்து இங்க எத்தனை ஆபரேஷன் பண்ணிருக்கோம், நம்ம 7 ஆபரேஷன் தான் பண்ணிருக்கோம். பட் அதுல வந்து எத்தனை ஆபரேஷன் பண்ணிருந்தோம், 9 பண்ணிருந்தோமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோ ஏன் வந்து இது கொஞ்சம் எஃபிஷியன்டா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா? ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி ஃபுல்லா போயிட்டு மறுபடியும் திரும்பலாம் போகல. ஃபர்ஸ்டே வந்துட்டு இது 2 இடையில உள்ள கேப்பை வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். சோ 2 அட் அ டைம்ல மூவ் பண்ணும்போது 2ஓட ஆக்ஷன் வந்துட்டு எனக்கு ஒரே ஆபரேஷன் தான் கன்சிடர் ஆகும். சோ அதனால வந்துட்டு எனக்கு இந்த 2 பாயிண்டோட அல்காரிதம் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்டா இருக்கு. சரியா? சோ இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்துட்டு ஒரே ஒரு எட்ஜ் கேஸ் இருக்கு. அதை மட்டும் ஹேண்டில் பண்றதுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இதுக்கான சொல்யூஷன் வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கோங்க. ஹெட் வந்து 1 தான் இருக்கு, என்னோட வேல்யூ 1. ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படியே. சோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு நோடு தான் இருக்கு. சோ இது வந்து எனக்கு நல்லா பாயிண்ட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அதே மாதிரி ஸ்லோ பாயிண்டர் இங்க வச்சுக்கிறேன், ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்க வச்சுக்கிறேன் நான். இப்போ வந்து என்னோட வேல்யூ 1. ஓகே, இதை வந்து நான் 1 வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து கடைசி நோட ரீச் பண்ற வரைக்கும் நான் 2ஐயும் வந்து நான் ஊத்திட்டே போகணும். நான் இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் நோட்ல தான் இருக்கு, நான் மூவ் பண்ண முடியாது. ஓகே, அந்த ஸ்டெப்பை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்லோ பாயிண்டருக்கு அப்புறம் உள்ள நோடு எதுவோ அதை ரிமூவ் பண்ணா போதும்ல. சோ அப்ப நான் வந்து இந்த 1 ரிமூவ் பண்ணா போதும்ல, எனக்கு மொத்தமா மொத்த லிங்க் லிஸ்ட் எனக்கு எம்டி ஆயிரும்ல. சோ இதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த எஸ் பாயிண்டர் வந்து இந்த நோடுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கணும். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு முன்னாடி வச்சு தான் சொல்லி கொடுத்துருப்பேன். இங்க ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். சோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தா உங்களுக்கு ஏன் வந்து நான் முன்னாடி இப்ப வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ நான் முதல்ல இருந்து முன்னாடி வச்சதுனால உங்களுக்கு மேபி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆக கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஹேண்டில் பண்றதுக்காக, அதாவது டைரக்டா வந்து ஹெட் நோடவே வந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு இந்த அல்காரிதம் வந்து சூட்டபிளா இருக்கணும். சோ அந்த எட்ஜ் கேஸ் மட்டும் ஹேண்டில் பண்றதுக்காக இந்த ஸ்லோ பாயிண்டர் வந்து நான் முன்னாடி ஒரு டம்மி நோட்ல வந்து செட் பண்ண போறேன். அதாவது இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டம்மி நோட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு அதை சும்மா இங்க பாயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே போறது இல்ல, ஜஸ்ட் வந்து ஸ்லோ பாயிண்டர் செட் பண்றதுக்காக நம்ம இதை கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ வந்து இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு டம்மி நோட் எடுத்துக்கிறேன். சோ டம்மின்னு போட்டுக்கிறேன். டம்மி ஈக்குவல் டு இங்க இது பாருங்க, நோடோட கிளாஸ் இதுதான். சோ அப்ப என்ன பண்றேன், நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். இங்க லிஸ்ட் நோடு. சோ அந்த டம்மி நோடுக்குள்ள வந்து வேல்யூ வந்துட்டு நான் சும்மா 0ன்னு வச்சுக்கிறேன். நான் அதாவது அதோட டேட்டா வந்து 0, அதோட பாயிண்டர் வந்து எனக்கு எதை பாயிண்ட் பண்ணிருக்கு, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஹெட்டை வந்து பாயிண்ட் பண்ணிருக்கு. சோ நான் ஹெட் போட்டுக்கிறேன். இங்க இது சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்துட்டு நான் புதுசா ஒரு நோடு கிரியேட் பண்றேன். நோடு கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், அவ்வளவுதான் நோடு கிளாஸ்க்கு. சோ இதான் வந்து நோடு கிளாஸ். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட்குள்ள நான் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள 2 வேல்யூ பாஸ் பண்ணணும், அதாவது டேட்டாவும் பாயிண்டரும். சோ அந்த டேட்டா வந்து 0, எனக்கு என்ன வேல்யூவா இருந்துட்டு போகுது, ஏன்னா நம்ம ஸ்லோ பாயிண்டர் செட் பண்றதுக்காக தான் அது. நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ பாயிண்டர் வந்து நம்மளோட ஹெட் பாயிண்டர் வந்து எனக்கு பாயிண்ட் பண்ணிருக்கணும். அதாவது ஸ்லோக்கு அப்புறம் எனக்கு ஹெட் தான் இருக்கணும் ஸ்டார்டிங்ல. ஏன்னா அப்பதான் வந்துட்டு இந்த ஹெட் கேஸ் வந்து என்ன ஹேண்டில் பண்ண முடியும் கரெக்டா. அதாவது ஸ்லோக்கு அப்புறம் உள்ளது ஹெட்டா இருக்கும். சோ ஹெட்டை நான் டேரக்டா ரிமூவ் பண்ண முடியும். சோ அதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றேன், நான் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன் இப்போ. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ வந்து எங்க இருக்கணும், டம்மில இருக்கணும். ஓகே, அடுத்து ஃபாஸ்ட் வந்து எனக்கு ஹெட்ல இருக்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் இந்த ஃபாஸ்ட் பாயிண்டரை நான் இந்த n எவ்வளவு வேல்யூ இருக்கோ அவ்வளவு வாட்டி மூவ் பண்ணணும். சோ என்ன பண்றேன், ஃபார் I in range n fast equal to fast dot next. அதாவது
இந்த ஐட்ரேஷன் வந்து 2 வாட்டி ரன் ஆகுமா, n வந்து 2 இருந்தா 2 வாட்டி ரன் ஆகும். 2 வாட்டி வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் வந்து ஒவ்வொன்றா அப்டேட் ஆகும். அதாவது இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து எப்படி நம்ம மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நான் பெருசா இன்டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த எப்படி நெக்ஸ்ட் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் குயிக்கா கவர் பண்றேன் அவ்வளவுதான். ஸோ இது வந்து இப்போ எனக்கு 2 வாட்டி மூவ் ஆயிரும். ஸோ மூவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம, இந்த 2 பாயிண்டர் வந்து இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் கடைசி இதை ரீச் பண்ற வரைக்கும் நான் திரும்ப திரும்ப மூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்றேன் நான், while fast is not none. இது புரியுதான்னு பாருங்க. எனக்கு இந்த ஃபாஸ்ட் வந்து நன்னா இருக்கக்கூடாது. அதாவது நான் இங்க காமிச்சேன்ல, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இதவே எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு 1 இருந்துச்சா ஃபர்ஸ்ட். ஸோ எனக்கு ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து எனக்கு இடத்துல 1 இருந்தது. ஸோ 1ல இருந்து எனக்கு இது நன்னு, ஆக்சுவல் நல்லு கிடையாது, நன்னு இந்த இடத்துல. ஸோ நன்னு இருக்கு. ஸோ இங்கிருந்து எனக்கு இது வரைக்கும் போனோம்னா இது நன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை மூவ் பண்ணக்கூடாது. நான் எனக்கு எப்போ வந்து நன் கிடைக்குதோ அப்போ நான் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ நன் இல்லாத வரைக்கும் நான் மூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இங்க. ஸோ எனக்கு நன் இல்லாத வரைக்கும் நான் 2 பாயிண்டர் மூவ் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஸோ while fast is not none, நன் இல்லாம இருக்க வரைக்கும் slow equal to slow dot next. சரியா? அடுத்தது fast equal to fast dot next. அவ்வளவுதான். நான் ரெண்டையும் வந்து அட் டைம்ல மூவ் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த ஸ்லோக்கு அப்புறம் உள்ளதை நான் ரிமூவ் பண்ணா போதும்ல. ஸோ என்ன பண்றேன் நான், ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட், சாரி டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட். அதாவது இப்போ இங்க பாருங்க, இந்த ஸ்லோ வந்து சாரி ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. எனக்கு ஸ்லோ வந்து இந்த இடத்துல இருந்துச்சா, இப்போ எனக்கு ஸ்லோவோட நெக்ஸ்ட்னா 4, ஸ்லோவோட நெக்ஸ்ட்னா 5 தானே. ஸோ நான் ஸ்லோவோட நெக்ஸ்ட் 4க்கு பதிலா ஸ்லோவோட நெக்ஸ்ட் எடுத்து நான் ஸ்லோக்கு நெக்ஸ்டோட போடுறேன். அதாவது இந்த 5க்கு பதிலா, சாரி இந்த 4க்கு பதிலா இந்த 5 போடுறேன், அவ்வளவுதான். இங்க இருக்கக்கூடிய பாயிண்டர் எடுத்து விட்டுட்டு இங்க இருந்து நான் இதுக்கு டைரக்டா கொடுக்குறேன். ஸோ அதான் இங்க பண்ணிருக்கீங்க பாருங்க. ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்னா 4, சரியா? ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்னா 5. ஸோ இந்த 5 தூக்கி 4க்கு பதிலா அசைன் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ இப்போ எனக்கு இந்த 4 வந்து ரிமூவ் ஆயிருமா கம்ப்ளீட்டா. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹெட் நோட வந்து ரிமூவ் பண்ணணும், சாரி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஹெட் நோடு வந்து எனக்கு எங்க இருக்கு, இப்போ இந்த இடத்துல டம்மிக்கு அப்புறம் தானே இருக்கு. நீங்க இந்த இடத்துல வந்துட்டு டேரக்டா வந்து இந்த ஹெட்டவே ரிட்டர்ன் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா ரிட்டர்ன் பண்ண எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகும். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ரிட்டர்ன் ஹெட்டவே கொடுக்குறேன் நானு, எனக்கு இந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகும். இப்போ பாருங்க, இங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதா. ஏன்னா வந்துட்டு எனக்கு ஹெட்ல வந்துட்டு இந்த 1 தான் இருக்கும். ஸோ 1 ரிட்டர்ன் பண்ணா எனக்கு அவுட்புட் கரெக்டா தான் வரப்போகுது. பட் இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. அப்ப நான் வந்துட்டு இந்த ஹெட் வந்து எனக்கு டேரக்டா ரிமூவ் ஆயிடும். நான் டேரக்டா மட்டும் ஹெட்டவே ரிமூவ் எனக்கு ரிட்டர்ன் பண்ண எனக்கு என்ன ஆகும், ஹெட்டே ஆக்சுவலா அங்க இருக்காது. நான் ஹெட்டவே மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண எனக்கு என்ன ஆகும், எனக்கு திரும்ப வந்து எனக்கு 1 தான் அவுட்புட்டா வரும். எனக்கு 1 வரக்கூடாது, எனக்கு எம்டியா வரணும். ஸோ எம்டியா வரணும் என்ன பண்ணணும், நம்ம அதை வந்து நம்ம டம்மில இங்க ஸ்டோர் பண்ணி வச்சோம்ல, ஞாபகம் இருக்கா. ஸோ இந்த டம்மில வந்துட்டு எனக்கு 0 இருக்கும். ஸோ 0க்கு அப்புறம் வந்து இப்போ எனக்கு நல்லுன்னு மாறிடும். ஸோ அதை ஹேண்டில் பண்றதுக்காக தான் இந்த டம்மி நோடு வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் ஹெட்டை ரிமூவ் பண்ணா எனக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த 1 தான் திரும்ப திரும்ப வரப்போகுது. ஏன்னா ஹெட்டை வந்து நான் எதுவுமே பண்ணல இந்த இடத்துல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஹெட்டுக்கு பதிலா டம்மி டாட் நெக்ஸ்ட்னு கொடுக்குறாதா. அதாவது டம்மிக்கு அப்புறம் என்ன இருக்கும், எனக்கு ரிமூவ் ஆயிருக்கும்ல. இங்க நம்ம எடுத்துக்கூடிய எல்லா வேல்யூ, அதாவது வேரியபிளுமே வந்து ஒவ்வொரு அட்ரஸ், சரியா? அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெட்டுங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஹெட் ஆப்ஜெக்ட்ல எப்பயுமே வந்து இந்த 1 தான் இருக்கும், சரியா? நம்ம இந்த ஹெட்டை வந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அது அப்படியே தான் இருக்கு. நம்ம புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். அதாவது இந்த ஹெட், அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய லிங்க் லிஸ்ட்டை வந்து இன்னொரு டம்மியோட நம்ம சேர்த்து அட்டாச் பண்ணிக்கிறோம். அட்டாச் பண்ணிட்டு அதுல தான் நம்ம மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்றோம். ஸோ நீங்க எத்தனை வாட்டி ஹெட் ரிட்டர்ன் பண்ணாலும் எனக்கு அந்த 1ங்கிற வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஹெட்டை நம்ம சேஞ்சே பண்ணல. ஸோ நான் என்ன பண்றேன், டம்மி டாட் நெக்ஸ்ட் வந்து நான் ரிட்டர்ன் பண்றேன். அதாவது எனக்கு ஸ்டார்டிங்ல, அதாவது ஸ்டார்டிங்ல வந்து டம்மி தானே இருக்கு எனக்கு இப்போ. ஸோ டம்மிக்கு அப்புறம் உள்ளது என்னது, என்னோட ஹெட்டா தான் இருக்கு. ஏன்னா ஹெட் தான் வந்து நான் டம்மிக்கு அப்புறம் போட்டிருக்கேன். பட் எனக்கு ஹெட் ரிமூவ் ஆயிருந்தாலும், எனக்கு ஹெட் வந்து இந்த nth நோடா இருந்து ரிமூவ் பண்ணியிருந்தாலும் எனக்கு டம்மில ரிமூவ் ஆயிருக்கு. ஏன்னா டம்மி தான் நான் ரிமூவ் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா அந்த ஸ்லோங்கிறது வந்து டம்மி தான் நான் பாயிண்ட் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல பாருங்களேன். அப்ப நான் ஸ்டோல்டு தான் ரிமூவ் பண்ணிருக்கேன். ஸோ அதுதான் வந்து இங்க நான் ரிட்டர்ன் பண்றோம், அவ்வளவுதான். இப்போ ரன் பண்றேன் பாருங்களேன். ஸோ 3 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதா. ஓகே, சப்மிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகே, எனக்கு எல்லா கேஸும் பாஸ் ஆகுது. டைம் காம்ப்ளெக்சிட்டி வேணா பார்க்கலாம் நம்ம. ஸோ O of n இங்க பாத்தீங்கன்னா எனக்கு O of n ரெண்டுக்குமே எனக்கு O of n தான் வரும். பட் ஆப்ரேஷனோட கவுண்ட் வந்து எனக்கு இந்த 2 பாயிண்டர் மெத்தட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால தான். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணல, எனக்கு O of 1 தான் வரும். எனக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் இங்க ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ எனக்கு O of 1 இந்த இடத்துல. ஏன்னா நம்ம அடிஷனல் ஸ்பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு வேரியபிள்ஸா யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து ஆக்சுவல் ஸ்பேஸ் கிடையாது, அது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான், சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும். இந்த சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் 2 பாயிண்ட் யூஸ் பண்ணிருப்போம். இந்த 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த லீட் கோட்ல லிங்க் லிஸ்ட் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் எல்லாமே வந்து மோஸ்ட்லி கவர் பண்ண முடியும். அது நான் ஒவ்வொன்றா லேட்டரா கவர் பண்றேன். இந்த ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர் மெத்தட் மட்டும் கொஞ்சம் நல்லா கத்து வச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு கொஸ்டின்ல வந்து இது ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் ஆகும். பட் வந்து கான்செப்ட் வந்து இதுதான். இந்த 2 பாயிண்டர் வந்து நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன் பேஸ்ல மூவ் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஏன் அப்படி மூவ் பண்றேன்னா, லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன் வேல தான் வந்து ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான், சரியா? அதே மாதிரி எனக்கு இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ஸ்லோவை விட கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், அதாவது கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு பேரே வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர்னு சொல்லி மெத்தட்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்படி புரியலன்னா உங்களுக்கு என்ன எந்த ஸ்டெப் புரியலன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.
நான் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் லிங்க் லிஸ்ட்டை பத்தி கவர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.